Hello friends, welcome to Mrs. Stitch Blouses. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஆரி எம்ப்ராய்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோல்டுவே வச்சு ஃபுல் ஒர்க்குமே டிசைன் பண்ணுவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சில்வர். இப்போ வந்து ட்ரெண்டியா இப்போ லேட்டஸ்டா நிறைய யங் லேடிஸ் வந்து விரும்புறது பாத்தீங்கன்னா காப்பர் ஒர்க். ஸோ காப்பர் பீட்ஸ், காப்பர் ஜரி அந்த மாதிரி யூஸ் பண்ணி டிசைன் பண்றது. பட் காப்பர் பீட்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா எந்த இடத்துல நம்ம காப்பர் யூஸ் பண்ணுவோம்? ஸோ அந்த சாரியில் அந்த ப்ளவுஸில் பார்டர் வந்து காப்பராக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து காப்பர் எடுப்போம். ஸோ காப்பர் பார்டர் இருக்கிற ப்ளவுஸ் இதில் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணும்போது காப்பர் பீட்ஸு, காப்பர் ஜரி அந்த மாதிரி யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஒரு ப்ளவுஸ் தான் என் கையில் இன்னைக்கு இருக்குது. நம்ம அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ளவுஸ் இதுதான். இது பாருங்க, ஆக்சுவலாக ஹை நெக் ப்ளவுஸு, மேலே ஹை நெக் மாதிரி ரவுண்ட் நெக் வந்துருச்சு க்ளோஸாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ். ஸோ இந்த ஸ்லீவ் வந்து எல்போ ஸ்லீவு. இதில் வந்து காப்பர் பார்டர் இருக்குது. ஸோ அந்த பார்டர் மேலேயே வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் ஃபுல்லுமே காப்பர் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அங்கங்கே சென்டரில் வந்து ஒரு குந்தன் ஸ்டோன், ரவுண்டு குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோட சாரியோட கலர். ஸோ அந்த சாரியோட கலரை மேட்ச் பண்ணுறதுக்காக இங்கே வந்து அந்த ஸ்டோன் யூஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இந்த ப்ளவுஸை நம்ம வந்து க்ளோஸப்பில் பார்ப்போம். இந்த ப்ளவுஸ் பாருங்க, பேக் நெக் ஒரு வித்தியாசமான ஒரு நெக்கு, மேலே வந்து ஹை நெக் மாதிரி சின்னதாக ஒரு யூ கர்வ் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு, அப்புறம் இந்த கர்வ் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ரோப் வச்சுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கர்வ் ஷேப்பில் வித்தியாசமான ஒரு நெக்கு. ஸோ இந்த மாதிரி நெக்கெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஆரி ஒர்க்கில் இந்த மாதிரி நெக்லாம் பண்ணலாமா அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ வித்தியாசமாக இந்த மாதிரி நம்ம நெக் பண்ணும்போது நம்ம டிசைன் வந்து நார்மலான ஒரு டிசைன் பண்ணாலுமே அந்த டிசைன் வந்து நம்மளுக்கு ஹைலைட்டாக எடுத்து காமிக்கும், ஒரு வித்தியாசமாக ஒரு யூனிக் லுக் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நெக் கொடுத்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இதில் நான் பண்ண டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட்டில் ஒரு 3 லேயர் கொடுத்துருக்கேன். இந்த ஜரி வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் ஜரி. ஸோ காப்பர் ஜரியில் 3 லேயர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காப்பர் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு லேயர் காப்பர் பீட்ஸு, சுகர் பீட்ஸு, அதுக்கப்புறம் வெளியில் ஒரு லேயர் காப்பர் சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு சென்டர்லேயும் காப்பர் சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு ஸ்டோன் வச்சு அதோட அவுட்லைன்லேயும் சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதே சேம் தான் அங்கங்கே புட்டாஸாகவும் கொடுத்துருக்கேன். இந்த சாரியோட கலர் வந்து இந்த வைலட் கலர். ஸோ அந்த கலரில் ஸ்டோன் கொடுத்து அவுட்லைனில் வந்து காப்பர் சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். இதோட ஸ்லீவ் டிசைன் பாருங்கள், காப்பர் பார்டர், ஒரு பெரிய காப்பர் பார்டர். ஸோ அதில் வந்து நான் குட்டியாக கையோட எண்டில் மட்டும் டிசைன் பண்ணிவிட்டு அங்கங்கே புட்டாஸோ வச்சாச்சு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு டிசைன். இந்த டிசைன் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நெக்கு, அதில் வந்து காப்பர் பீட்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வீடியோ வந்து ரெகுலராக நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான நெக்கு, ஒவ்வொரு விதமான டிசைன் நிறைய வரும். உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ ஆரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். கிளாஸஸ் வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோட லிங்காக இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.